ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss சேலஞ்சோட டே 39. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்கன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே விளாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ நாளைக்கு வரும் இல்லையா? நான் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கேன். நாளைக்கு வரும். பங்குனி உத்திராடத்துக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வரும். என்னோட அம்மாச்சி, அதாவது என்னோட மாமியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரத்துலதான் பிறந்ததா. அவங்களுக்கு அந்த டைம்ல எல்லாம் பர்த்டே டேட் எல்லாம் தெரியாது. ஏதாவது விசேஷம் அந்த மாதிரிதான். சோ அவங்க வந்து பங்குனி உத்தரத்து அன்னைக்கே பிறந்திருக்காங்க. சோ அதனால அதுதான் வந்து வருஷம் வந்து நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். சோ அவங்க உங்களோட வாழ்த்துக்கள் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வேணும். சோ எல்லாருமே வந்து விஷ் பண்ணுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா? சோ டெல்லியில வந்து நிறைய வந்து சேலம்காரவங்க இருக்காங்கன்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு, ஏன் அப்படி மென்ஷன் பண்றீங்க அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னன்னு தெரியாது. நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் நிறைய பாத்தீங்கன்னா சேலத்துக்காரவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து தானே. இதுல என்ன இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் எதுக்குன்னு எனக்கு புரியல அவங்க மீன் பண்ணது. நான் நார்மலா தான் வந்து சொல்லியிருந்தேன். இப்ப வந்து ஒரு ஊர்ல வந்து இப்ப சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு ஊர்ல இவங்கெல்லாம் ஆளு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்ப டெல்லியை பொறுத்த பெங்களூர்ல எப்படின்னு தெரியல. சோ அந்த மாதிரி இங்க டெல்லியில வந்து நிறைய சேலம்காரங்க இருக்காங்கன்னு தாங்க சொல்லியிருந்தேன். சோ அதை வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். என்னன்னு தெரியல, அவங்க ஒருவேளை அந்த ஏரியால உள்ளவங்க, நான் போயிருந்தேன் திருவிழாவுக்கு, அங்க உள்ளவங்களா யாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு அன்னைக்கு தான் கமெண்டே பண்ணியிருக்காங்க. ஸோ சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இங்க வேற எதுவுமே மென்ஷன் பண்ணல. நான் வந்து காமனா வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேலம்காரவங்க இருக்காங்க. ப்ரௌடா தானே சொன்னேன் நானு. அது என்னன்னே புரியல. சோ என்ன மீன்ல அவங்க எடுத்துக்கிட்டாங்க என்னன்னே எனக்கு தெரியல. சோ இருந்தாலும் நான் கரெக்டா தான் சொன்னேன், நான் நார்மலா தான் சொன்னேன். சோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து போனது சூப்பரா இருந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே. நல்லா இருந்தது நீங்க போட்டிருந்த ட்ரெஸ். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஆன்லைன்ல வாங்குனீங்களா, எங்க வாங்குனீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. நான் வந்து இங்க லோக்கல் ஸ்டோர்ல தான் வந்து வாங்கினேன் டெல்லியில. ஸோ அது வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர்லாம், அக்கா நீ எப்பதான், கிருத்திகா அக்காலாம் கேட்டாங்க, எப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போற, ட்ரெஸ் எல்லாம் வந்து சேல் பண்றதா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ எப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன், கண்டிப்பா சீக்கிரமா பண்றேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடுங்கன்ட்டு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிள் பிரைஸ்ல நம்ம வந்து கொண்டுதான் வர போறோம். கொஞ்சம் டைம் எடுக்குது, ப்ராப்பரா எல்லா விஷயம் பண்ணணுமேன்றதுக்காக. ஸோ அதுதான். ஸோ இவ்வளோ லெவல் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் டின்னர், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது எல்லாமே எத்தனை மணிக்கு நீங்க எடுத்துப்பீங்க அப்படின்னு கேக்குறீங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 9:30 to 10 எடுப்பேன். மதிய லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 2:30 to 3, அதாவது 2 to 2:30 அந்த மாதிரி. அப்புறம் நைட்டு டின்னர் 6:30 to 7. ஸோ இதுதான் வந்து நார்மலான டைமிங். இது வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் சம்டைம் தேவைப்படாது. நான் இருந்தாலும் சம்டைம் தேவைப்பட்டுச்சுன்னா எடுப்பேன், பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்படிதாங்க. ஏன்னா நைட்டு அந்த இதுக்குள்ளே முடிச்சிட்டோம் வச்சுக்கோங்க, மார்னிங் அந்த 10 o'clock சாப்பிட்றோம் அப்படின்னா அது ஒரு சூப்பர், ஒரு ஈக்குவல் டு ஒரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி தான். ஸோ நல்லது ரொம்ப உடம்புக்கு. அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒல்லியாயிட்டீங்க சிஸ்டர். ஆனா உங்களுக்கு வந்து அந்த 59 60 வந்து ஆயிட்டு இருக்கு. ஆனா நீங்க நல்லாவே ஒல்லியாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராம்ல என்கிட்ட வந்து பேசினாங்க. உண்மைதான், எனக்கு நல்லாவே இன்ச்சஸ் எல்லாம் நல்லா லாஸ் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு இன்ச் லாஸ் வந்து நடந்திருக்கோ சிஸ்டர்? ஆமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எனக்கு ஆல்ரெடி நல்லாவே வந்து வெயிட் வந்து கம்மியாயிடுச்சுங்க. ஸோ இப்போ என்ன, கொஞ்சம் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகுது, பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். இதுக்கு மேலே போனாலும் ரொம்ப ஒட்டிட்டு ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா? சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலதான் எப்பவுமே நம்பர்ல வந்து மைண்ட் பண்ணவே பண்ணாதீங்க, நமக்கு இன்ச்சஸ் தான் முக்கியமே. அதனால அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அது எதுக்கு சிஸ்டர் அப்படி நம்பர்ல தனியா உங்களுக்கு இன்ச்சஸ்ல தனியா ஏன் அப்படி காட்டுது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அவங்க சரியான கேள்விதான். சம்டைம் நம்மளோட ஹார்மோனல் பேலன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நீர்ச்சத்து பொறுத்து இருக்கு. ஸோ இதெல்லாமே தான் வந்து சம்டைம் இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? அதனால நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. நம்மளோட வேலையை மட்டும் பார்த்துட்டு நம்ம ட்ரெஸ் ஃபிட்டா இருக்கா, நீங்க ஒரு மோட்டிவேஷனுக்கு ஏதாவது ஒரு டைட்டான ட்ரெஸ்ஸை வந்து வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு இந்த ட்ரெஸ் நம்ம போடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு பண்ணுங்க. கண்டிப்பா வந்து முடியும். இந்த ட்ரெஸ்ல வந்து அந்த மாதிரி நல்லா ஒல்லியா தெரிஞ்சிங்க, நல்லா ஃபிட்டா
வயிறு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கே அப்படி போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுவே நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தேன் பாருங்க, நல்லா ஃபுல் கட்டுனேன் இங்க வந்துட்டுமே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து வயிறு தாங்க ரொம்ப பிதுங்கிட்டு வரும், அப்புறம் கண்ணம்லாம் கடந்து போன மாதிரி இருக்குமா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் லுக் கொடுக்கும், அன்ஃபிட்டான ஒரு ட்ரெஸ் மாதிரி இருக்கும், அதான் சொல்லல ஒரு மாதிரி ஆயிடுவோம் நம்மளே. ஸோ அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணும்போது நிறைய சிஸ்டர்லாம் சொல்லுவீங்க, வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து 20 வயசு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கணும்னா நம்ம அதற்கான ஹார்ட் ஒர்க் போடணும் கண்டிப்பா. ஸோ அது அதே மாதிரி நிறைய சிஸ்டர் சொல்லுவாங்க, சிஸ்டர் இந்த மாதிரிலாம் எங்களுக்கும் ட்ரெஸ் போடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா வெயிட் வயிறு ஒரு மாதிரி இருக்கு, இல்லைன்னா கை டைட்டா இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்றீங்க. உங்களோட ஃபுல் அந்த கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்களும் வந்து பண்ணுவீங்க. நிறைய சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணிட்டு எனக்கு போட்டோஸ் எல்லாமே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அனுப்பியிருக்காங்க. அது மாதிரி உங்களாலையுமே வந்து முடியும். சரிங்களா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நேத்து போட்ட ரீல்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. அக்கா ரீல்ஸ் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர். சம்டைம் எனக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா அதுல ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா டைம் வந்து இப்போ ஏதாவது ரெடி ஆனோம்னா அப்ப வந்துட்டு அப்பயுமே எனக்கு வந்து ஏதாவது ஒரு வேலையை வந்து முடிக்கணும்ன்ற டைம்லயே ஃபாஸ்டா தான் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டேஸ்ல வந்து எடுக்கிறதே கிடையாது. நம்ம கொண்டே இங்கேயுமா தெரியும். எனக்காவது ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணும்போது எடுக்கலான்னு பண்ணும்போது அப்ப வந்து டக்கு டக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ரீடேக் எல்லாம் பண்ற மாதிரி இருக்காது, டைம் இருக்காது. ஏன்னா நம்ம லாங் வீடியோ இந்த வீடியோ அதுன்னு ஃபோக்கஸ் பண்றோம் இல்லையா. ஸோ அதனாலுமே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கிறேன், நான் அடுத்தடுத்து உங்களுக்கு போடுறேன். சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் நான் அடிக்கடி எடுக்க. எனக்குமே இந்த மாதிரி ரீல்ஸ் போடும்போது எனக்கும் ஒரு மாதிரி எதுலையும் ஒரு நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யற மாதிரியும் எனக்குமே பிடிக்கும். ஸோ அதனால அப்பப்போ இதுக்கு டைம் வந்து செலவிடணும்னு நினைக்கிறேன். நல்லபடியா பண்ணனா எதுவுமே தப்பு கிடையாது, என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து மீஷோ விளம்பரத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பண்றாங்க, ஆனா நீங்க வந்து ரியலா பண்றீங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். இந்த ரியாலிட்டி, இந்த ஒரு மேக்கப் இல்லாம இப்படி சிம்பிளா இப்படிதான் நான் வீட்டுல இருப்பேன் அப்படின்றது மட்டும் நான் வந்து காட்டுறதுனால அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கனெக்ட் ஆயிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எனக்குமே அதுதான். ஸோ வீடியோக்காக ஒரு விஷயம் பண்ணாம நான் நார்மலா எப்படி இருப்பனோ அப்படிதான் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பிள்ளையா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே வச்சுக்கிட்டீங்க உங்க வீட்டு பிள்ளையா. ஸோ அதனாலதான் அந்த ஒரு விஷயம் தான் உங்களை ஈஸியா டச் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ரியாலிட்டியா இருக்கணும் அப்படின்றதுல வந்து நான் வந்து எப்பவுமே அப்படிதாங்க இருப்பேன். ஸோ அதனாலதான் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து எனக்கு வந்து 2 பொண்ணு சிஸ்டர், ஒரு சில சிஸ்டர் எனக்கும் 2 ஆம்பளை பையன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பொம்பளை பிள்ளை இருக்கவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை மேல ஒரு ஆசை, ஆம்பளை பிள்ளை இருக்கவங்களுக்கு பொம்பளை பிள்ளை மேல இருக்க ஆசை. கடவுள் வந்து ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த கொடுப்பனை கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து லைஃப்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஈக்குவலா நடக்கும். இப்ப நீ வந்து குழந்தை விஷயத்துல நல்லா இருக்குன்னா அவங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்துல பிரச்சனையா இருப்பாங்க, நீங்க வேற ஒரு விஷயத்துல நல்லா இருக்கீங்கன்னா குழந்தை விஷயத்துல இந்த மாதிரி இருக்கும். சோ அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து கடவுள் கொடுப்பாரு நம்மளை சோதிக்கிறதுக்கு. அதனால இதுவும் நல்லதுக்கே நல்லதே, நம்ம குழந்தைங்க தானே, எந்த குழந்தையா இருந்தாலும் என்ன. அது ஒரு விஷயம். நானுமே செகண்ட் வந்து பொண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். தம்பியை பாக்குறேன், பார்த்ததுமே அந்த பொண்ணு இல்லையே ஆணுன்னு சொல்லும்போது ஒரு லைட்டா வந்து ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் குழந்தைன்ற ஒரு உணர்வு ஒரே செகண்ட்ல மாறும் பாருங்க, அதுதான் அந்த தாய்மையே. அது வந்து எல்லாருக்குமே அது வந்து இருக்கும் கண்டிப்பா. அது வந்து நம்ம உடம்போட பிணைஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதனால எல்லாருக்கும் அந்த பொண்ணு இருந்தா இப்படி இருக்குமே அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். பையன் இருந்தா இப்படி இருக்குமே அப்படின்ற இமேஜினேஷன். கிருத்தியாக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க, வேணும்னா ஒரு நாள் அனுப்பிச்சு வைக்கிறேன், அப்ப பாரு அவ பண்ற அழிச்சாட்டியவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பொண்ணுலாம் பயங்கரமா பண்ணுதுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்க பையனுமே பயங்கரமா வச்சுதான் செய்யறாங்க. நீங்க வந்து நல்ல பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அவங்களும் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம ஒரு கேமரால காமிக்கும் போது எப்பயாவது ஒரு கியூட்னஸ் மட்டும் தான் காமிக்கிறோம். அவங்க பண்ற சேட்டைக்கெல்லாம் என்னால முடிய பிச்சுட்டு 1000 இருக்கும். 2 பேரும் ஒரே பொருளுக்கு சட்டைப்படுவானுங்க, கத்த விட்டுட்டே இருப்பானுங்க, இது எல்லாமே நடக்கும். என்ன பண்றது, குழந்தைங்கன்னா அப்படிதான். ஏதோ அந்த சைட் சம்டைம் அந்த இரிட்டேட் ஆகும், கோவம் வரும். ஆனா அப்புறம் அப்படி இப்படி அந்த ஒரு டயத்துல நம்ம பிள்ளைன்ற மாதிரி போயிடுவோம் நம்ம. ஸோ இதனால எந்த பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளைய நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிடணும் அப்படின்றதுதான் எல்லா பெற்றோரோட ஆசையும் இருக்கும். ஸோ கண்டிப்பா அதற்காக ஓடிட்டே இருப்போம். அப்புறம் பங்குனி திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊரு சிவகங்கையில வந்து பாத்தீங்கன்னா தேரோட்டம். அது பிக்சர் வந்து அனுப்புனாங்க, பார்க்கும்போதே அப்படியே ஒரு ஃபீல் வரும் இல்லையா. அந்த திருவிழாவில் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அப்படியே ஒரு இதுவா இமேஜினேஷன்ல ஓடுது. பட் அங்க போக முடியல. அது ஒரு கல்யாணத்துக்கு அப்புறமே
8-9 இயர்ஸாவே பண்ண முடியல. ஏன்னா நம்ம வந்து இதுக்காக நம்ம வந்து போக முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து போற மாதிரியே இருக்கும். ஓயாம போற இதுல இல்ல, எக்ஸ்பென்சிவ் எவ்வளவு இருக்கு. ஸோ அதனால உங்க இதெல்லாம் போயிட்டு வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் போயிட்டு வந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. அதெல்லாம் எல்லாருக்குமே ஊர் திருவிழானாவே ஒரு எமோஷன் இல்லையா? அதுதான் அதை நினைச்சு நீங்க ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எல்லா ஊர்லயுமே பங்குனி மாசம்னாவே ஒரே திருவிழாவா தான் இருக்கும். எப்படி எல்லாருமே கொண்டாடுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முளைக்கட்டிய வெந்தயம் வந்து சாப்பிடலாமா, எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டீங்க. முளைக்கட்டிய வெந்தயம் சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு, சுகர் பேஷண்ட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வந்து என்ன முளைக்கட்டினதான் அப்படியே பச்சையா மென்னுதான் சாப்பிடணும். அவ்வளோ நல்லதுங்க. கசப்பாத்தான் இருக்கும் ஆனா அவ்வளோ நல்லது. சுகர் எல்லாம் அவ்வளோ கண்ட்ரோலா வரும். குளிர்ச்சியான ஒரு விஷயம், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப சியா சீட் வந்து பாத்தீங்கன்னா சளி பிடிக்குமா, குளிர்ச்சியான ஒரு விஷயமா, கண்டிப்பா அது வந்து குளிர்ச்சி தான். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அதுல வந்து இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கவங்களாம் கொஞ்சம் அளவாவே எடுத்துக்கிறது நல்லது. இல்லைன்னா மத்த எல்லாருமே டெய்லியும் கூட எடுத்துக்கலாங்க. அதுல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாருங்க. வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, சுகருக்கு, தைராய்டுக்கு, அதுக்கப்புறம் இந்த மலச்சிக்கல்லாம் சொல்றீங்கல்ல, அதுக்கெல்லாம் அதை குடிக்கும் போது அவ்வளவு சூப்பரா உங்களுக்கு காலைல மோஷன் போயிடுங்க. ஸோ அந்த மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இன்னும் நிறைய ஃபைபர் இருக்கு. அதே மாதிரி தைராய்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மலச்சிக்கல், அந்த மாதிரி கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அவங்களாம் டெய்லி இதை விட குடிக்கலாங்க. வெயிட் லாஸ்க்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. உடம்புக்கும் குளிர்ச்சி, இந்த வெயிலுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இங்க பாருங்களேன், நான் எப்படி வெந்து ஊத்திட்டு இருக்குன்னு பாருங்க. ஸோ சியா சீட்ஸ் ரொம்ப நல்லது. அதாவது ஒரு ஸ்பூன் ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கலாம், அதுக்கு மேல எடுத்துக்க கூடாது. நான் இப்பவும் சொல்றது அதுதான். ஒரு 2 hours வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சாலே போதும். அது ஊற வச்சுட்டு அப்புறமா தான் பயன்படுத்தணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 kg தான் லாஸ் பண்ணுவேன் சிஸ்டர். என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. இவ்வளோ கேஜி வந்து லாஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 3 kg உங்களால முடியாதா? கண்டிப்பா முடியும். ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டு போயிடலாம். இவ்வளவு நாள் குறைச்ச கேஜியை திங்கிங் பண்ணிட்டீங்கன்னாவே இதை வந்து சூப்பரா வந்து பண்ணிடலாம். ஸோ தொடர்ந்து பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க 78ல இருந்து நான் 73 வந்துட்டேன் இந்த 1 monthல அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். நான் பண்றது சரிதானா, கரெக்டா வந்து வெயிட் லாஸ் நடந்திருக்கா, இல்ல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சூப்பரா உங்களுக்கு வெயிட் லாஸ் நடந்திருக்கு, அவ்வளவு ப்ராப்பரா நீங்க வந்து இருந்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். தொடர்ந்து உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க நினைக்கிற வெயிட்டுக்கு சூப்பரா வந்துருவீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொப்பை இருக்கிறனால எல்லாரும் கன்சீவா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிதான் கேக்குறாங்க அப்படின்ட்டு. என்னையுமே அப்படிதாங்க நிறைய பேர் முன்னாடி எல்லாம் கேட்பாங்க. அது ரொம்பவே வருத்தமா இருக்கும். ஒரு மாதிரி இந்த இடத்துல டைட்டா இருக்குமா, ட்ரெஸ் போட்டா ஒரு மாதிரி அசிங்கமா பிதுங்கிட்டு தெரியற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் எல்லாருமே பிரெக்னெண்டா இருக்கியானே கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். ஆனா அதை நம்ம பண்ண முடியும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம்னு கேக்குறீங்க. சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ், இந்த வெந்தயத்தை வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சு குடிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி, இதெல்லாமே குடிக்கும்போது நமக்கு அன்றாட வேலை, 1 மணி நேரம் வாக்கிங், இல்லைன்னா 8 ஷேப் வாக்கிங், இது மட்டும் பண்ணுங்களேன். சூப்பரா உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆக அதுவுமே நல்லா கம்மியாயிடும். நீங்களே பாப்பீங்க எனக்கு எப்படி மொந்துன்றது இப்ப எப்படி நல்லா கம்மி ஆயிட்டு வருது. சோ நம்மளோட சாப்பாட்டுலயே மேக்சிமம் குறைக்க முடியும். அது போக வாக்கிங் பிளஸ் 8 ஷேப் வாக்கிங். சரிங்களா? ட்ரை பண்ணுங்க. 3 days சேம் வெயிட்லயே இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. சம்டைம் அப்படிதான் இருக்கும், எனக்கே கூட இருந்திருக்கு, பார்த்திருப்பீங்க. இந்த 50 daysல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே அந்த பிளக்சுவேஷன்ஸ், ஸ்ட்ரக் ஆகுறது எல்லாமே இருக்கும். ஆனா இன்ச்சஸ்ல வேலை நடக்கும்னு சொல்லிட்டே இருப்பேன் இல்லையா, அதை என்னையே ஒரு உதாரணமா எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து டெய்லி ப்ரௌன் பிரெட் வந்து லஞ்சுக்கு சாப்பிடலாமா? சாப்பிடலாம், ஒருவேளை நீங்க சாப்பிடலாம். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காம இருந்தா சரி. ஏன்னா அழுத்து போயிட்டு ஐயோ இது என்னடான்னு விட்டுறாதீங்க. அதுக்குதான் சொல்லுவேன், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் உங்களுக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கிற மாதிரியே இருக்கிறது நல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் டேப்லெட் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்கும். என்னடா வெயிட் லாஸ் டேப்லெட் சொல்லுவோம். சரி, நிறைய பேர் இப்ப வெயிட் லாஸ் பண்றதுக்காக என்னென்னமோ டேப்லெட்ஸா இருக்கிறாங்களா அப்படியும் நினைச்சிட்டு நோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன டேப்லெட் சிஸ்டர்னு கேட்டேன். அப்ப வந்து உடம்பு முடியலட்டா நம்ம நார்மலா எடுக்கிற டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பகிர்வு வந்து அப்பதான் முழிப்பு தட்டுது, இவங்க இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த உடம்பு முடியலன்னா டேப்லெட் எடுத்துதான் ஆகணும். சோ கண்டிப்பா எடுக்கலாம். இப்ப கூட நானுமே டேப்லெட் எடுக்கிறேன். எப்படின்னா அந்த பேராசிட்டமால் அந்த மாதிரி போட்டேன். ஏன்னா சொன்னேன் இல்லையா, அங்க போனவும் தண்ணி மாத்தி குடிக்கவும் எனக்கு வந்து தொண்டை வலி வந்துருச்சு. நைட்லாம் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் குடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நானுமே டேப்லெட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாள் கால் மணிவரைக்குமே நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 60.15. நேற்று சாப்பிட்ட நல்லா ஃபுல் மீல்ஸ் தாங்க காரணம். ஸோ பரவாயில்ல, அது வந்து சடனாக ஒரு இது ஏறினதான். இதை வந்து ரெகுலராக இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சாதான் அது ப்ராப்ளம் ஆகும். ஸோ இன்னைக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிடலாம். ஒரு பிளாக் காஃபி தான் காலைல எம்டி ஸ்டமக்கில் வந்து குடிக்கிறேன். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் வந்து காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கோதுமை ரவை வெண்பொங்கல் தான் வந்து பண்ண போகிறேன். ஒரு சிம்பிளான கோதுமை ரவை வெண்பொங்கல் ரொம்ப ஈஸி தான். ஒரு குக்கர்ல வந்து 1 கிளாஸ் அளவுக்கு கோதுமை ரவை, 1/4 கிளாஸ் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 விசில் விட்டாலே நல்லா வந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா அது வச்சுட்டு இந்த சைடு வந்து இடையே வந்து மிளகு சீரகம் மட்டும் அரைச்சு பவுடரா எடுத்துருவேன் நான். அப்பதான் எடுத்து வெளியே போட மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி தான் அதுக்கு நல்லா காம்பினேஷன் சொல்லிட்டு தேங்காயை நல்லா உடைச்சிட்டு இருந்தேன். இந்த விசிலும் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து தேங்காய் சட்னிக்கு எப்பவும் போல தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அவ்வளவுதாங்க. இது வந்து அரைச்சு எடுத்துக்க போறோம். காரம் வந்து இந்த பச்சை மிளகாய் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஸோ அதனாலதான் நிறைய சேர்த்துருக்கேன். சட்னி அரைச்சிட்டு தாளிப்பு கடுகு போட்டு தாளிச்சு ஊத்தியாச்சு. கருவேப்பிலை இல்லைங்க, இனிமே தான் வாங்கணும் நான். ஸோ அவ்வளோதான், சூப்பராக தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பொங்கலுக்கு வந்து இப்படிதான் நல்லா இருக்கும் இல்லையா? சூப்பராக பொங்கலும் பாருங்களேன், சூப்பராக ரெடி ஆயிடுச்சா. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நெய்யில் நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த மிளகு சீரக பொடி, அதை வந்து இந்த மாதிரி சூடு பண்ணிட்டு ஊற்றணும்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அந்த மிளகு இருந்த இடமே தெரியாது. அந்த பெருசு பெருசா தேவையான உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நெய் வந்து நான் வெயிட் லாஸ்ல இருக்கிறனால கம்மியா சேர்த்திருக்கேன். நீங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கூட சேர்க்கலாம். அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து பொங்கல் சட்னிலாம் வச்சுட்டு மேலாப்புல கொஞ்சம் நெய்யும் விட்டு நான் வந்து அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கு காஃபியோட கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். ஒரு சிம்பிள் ரெசிபி, ஆனா ஃபில்லிங்கா டேஸ்டியா இருக்குங்க. அரிசியில செய்யறத விட இது நல்லாவே எனக்கு பிடிச்சி போயிருச்சு. இப்பெல்லாம் அரிசியில வெண்பொங்கல் செய்யறதே கிடையாது. நான் வந்து கோதுமை ரவை வெண்பொங்கலும் அப்புறம் சட்னி வச்சு நல்லா வந்து சூப்பரா வந்து சாப்பிட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை இருந்ததெல்லாம் கையோட கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. அடுத்தடுத்து வேலை பார்க்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு எப்போ போல காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா? 11 மணிக்கு மேல அதை வந்து போட்டு கொண்டு போய் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நல்லா வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, தாங்க முடியல. அதுக்கப்புறம் துணியை வந்து நேற்று வந்து போடல மிஷின்ல, அதனால இன்னைக்கு வந்து போட்டு விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எவ்வளவு பாருங்க, பக்கெட்டுக்கு நிறைய இருக்குது. மிஷினே பார்த்தாத அளவுக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் அள்ளி மொத்தம் போட்டு விட்டாச்சு. அப்புறம் சேர்ந்து போச்சுன்னா கஷ்டமாயிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒலை வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை களைஞ்சு எப்பவும் போல வந்து ஒலை வந்து வச்சு விட்டுட்டேன். ஏன்னா டைம் கிடையாது, டக்கு டக்குன்னு பார்க்கணும். அப்புறமா தட்டைப்பயிர் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு தட்டைப்பயிர் தான் வந்து ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துட்டு நம்ம வந்து இது பண்ணோம்னா மனமா நல்லா இருக்கும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி உப்பெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மாம்பழம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. மாம்பழம் கட் பண்ணி எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டு ஒரு அரை பீஸ் வந்து எடுத்துட்டேன். மாம்பழம் வந்து அளவா எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அதனாலதான் இது வந்து இனிப்பு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இனிப்புலாம் கிடையாது, மீடியமா இருந்தது, புளிப்பு இல்லை, அதனால சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா இங்கிட்டு குக்கரும் விசில் வர ஆரம்பிச்சிச்சு. இங்கிட்டு சோறு வந்து வெந்துருச்சு. சரி வடிச்சு விட்டலாம்னு சொல்லிட்டு வச்சு விட்டுட்டு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணா பயிர் வந்து ஒரு நல்லா குலைவா சூப்பரா வெந்திருந்தது. ரொம்ப பருக்கையா இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதுதான் நான் வந்து நாளைக்கும் சேர்த்து வைக்கிற மாதிரி வச்சுட்டேன் குழம்பு. அதனாலதான் ஸோ பழசுப்பட்ட அந்த குழம்புலாம் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ கொஞ்சம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு கடாயில என்ன சொல் பண்ணிட்டு கடுகு வெந்தயம் வந்து பொரிய விட்டுட்டு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கோங்க, அதுதான் மனமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி உப்பு சேர்த்து எப்பவும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம், நல்லா மசீர அளவுக்கு. அதுக்கப்புறம் இந்த காய்க்கு வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி, அப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காவும் சேர்க்க போறேன். ஃபர்ஸ்ட் முள்ளங்கியும் முருங்கைக்காவும் வந்து சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்மளோட கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா அது கரெக்டா வெந்து வரும். இல்லைன்னா வந்து கத்திரிக்காய் குழஞ்சிரும் இல்லையா? ஸோ அதனாலதான் இதெல்லாம் கலப்பு காயா போட்டு வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சொரக்காலாம் போட்ட கூட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறணும்னா அப்பதான் காயில வந்து உப்பு நல்லா சாரும். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மசாலா தூள் வந்து வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்க்கிறோம்ல, வேற எதுவுமே சேர்க்கல. நீங்க வெறும் மிளகாய் தூள் அப்புறம் மல்லித்தூள் இந்த மாதிரி கூட வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா சுருள ஃபர்ஸ்ட் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊத்திடலாம். எனக்குலாம் இந்த மாதிரி தட்டைப்பேரு மொச்சப்பேரு ரொம்ப பிடிக்குங்க.
அதனாலதான் நாளைக்கும் சேர்த்து வச்சுட்டேன். அந்த மாதிரி நல்லா சுண்ட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். புளிய கரைச்சி ஊத்துனதுக்கு அப்புறம் தேவையான உப்பு வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வர விட்டுக்கலாம். ஸோ அதை வச்சுட்டு டக்குன்னு வந்துட்டேங்க மேல வந்து சிம்ல வச்சு விட்டுட்டு வந்துட்டேன். டக்குன்னு துணியை ஃபுல்லா காய போட்டுட்டு கீழே போனா சூப்பரா வந்து நல்லா கொதி வந்து வெந்து இருந்தது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தட்டைப்பயிரை வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இது வந்து சேர்த்துட்டு ஒரு கொதி வந்துச்சுனாலே சூப்பரா ரெடி ஆயிடும். மூடியை திறந்தா சூப்பர் கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. நல்லா நிறைய காய்கறி போட்டிருக்கேன். அப்படியே எடுத்து வச்சு சாப்பிடலாம். கடைசி கொத்தமல்லி தலை தூவி அப்படியே எடுத்துடலாங்க. செம்மையா இருக்கும். சிம்பிள் தான். இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவோம். சரி காலைல அரைச்சி தேங்காய் சட்னி அந்த துவையல் மாதிரி இருந்ததா, அதை வச்சு சாதம் வச்சு அம்மாச்சிக்கு தட்டைப்பயிறு குழம்புலாம் வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த கோதுமை ரவை வெண்பொங்கலே பேலன்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வச்சு அப்புறம் முருங்கைக்காய் நிறைய எடுத்து வச்சு கொஞ்சம் பயிர் வச்சு சூப்பர் ஃபில்லிங்கா மதிய லஞ்சை சிம்பிளா வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்கு இன்னைக்கு சீக்கிரமாவே டியூஷன் வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால அவனை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தை எல்லாமே வந்து கழுவி போட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் அவனுக்கு வந்து டியூஷன் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அவனையும் வந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வரும்போதே கேள்வி மேல கேட்டு என் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு வீட்டில் தான் இருந்தாங்க. இங்க வந்து லோக்கல் ஹாலிடே, கவனுக்குமே இன்னைக்கு வந்து லோக்கல் ஹாலிடே தான், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாம். ஸோ அதனால வந்து அவர் வந்து வெளியில போயிருந்தாரு ஒரு வேலையா. அப்ப வந்துட்டாரான்னு கேட்டுட்டே இருக்கீங்க பாத்தீங்களா அந்த பிள்ளைங்க. நம்ம எவ்வளவுதான் வீட்டுல இருந்தாலும் அது வந்து அப்பாவை கேட்டுட்டே இருப்பாங்க. அவனை வந்து டியூஷனுக்கு போயிட்டு வந்தது மேல விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணேன். வெயிட் லாஸ்க்கு 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்க. நான் வந்து இந்த படியிலேயே அடிக்கடி ஏறி இறங்குவேனா. ஸோ அதனால எனக்கு 1/2 மணி நேரம் போதுமானதா இருக்கு. எனக்கு டைமும் அவ்வளவுதான் இருக்கு. ஸோ அதனாலதான் அதுக்கப்புறம் நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது கருக்கு முருகன் கிடைக்கணும் போல தோணுச்சு. அந்த தாங்க எடுத்துக்கேன். எப்பவுமே வீட்டுல ரெடிமேடா இருக்கும். அம்மாச்சி நாங்க பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிடுவோம். ஸோ இது கூடோட சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்குமே அந்த கடலை வச்சு காஃபி போட்டு இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதுதான் கொடுத்துட்டேன். அப்புறம் நம்மளோட நைட் டின்னர் டைம் ஆயிடுச்சா. ஸோ ப்ரௌன் பிரெட் தாங்க. முழுமையா கோதுமையில செஞ்ச ப்ரௌன் பிரெட் மட்டும் எடுத்துக்கிட்டு சிம்பிளா முடிச்சுக்கலான்ட்டு எனக்கு ரொம்பவே டயர்டா இருந்தது. ஸோ அதனாலதான் அந்த பயறு காயெல்லாம் அள்ளி வச்சு 2 ப்ரௌன் பிரெட் வச்சு சிம்பிளா முடிச்சிட்டேன் இன்னைக்கு டயட்டை. ஸோ அதுக்கப்புறம் குழம்பு நல்லா சுண்ட வச்சுட்டு எல்லாருக்கும் சாதம் தட்டைப்பயிறு குழம்பு அப்பளம் இதெல்லாமே வச்சு கொடுத்துட்டேன். இன்னைக்கு டின்னரை சிம்பிளா முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு தொண்டை ஒரு மாதிரி கரகரப்பா இருக்குல்ல, சுடு தண்ணியே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பா வந்து தண்ணியை சூடு பண்ணி டம்ளர்ல ஊற்றி கடைசியா எனக்கு அதுதான் வந்து குடிக்கிறேன். ஸோ வந்து நீங்க எப்படின்னா 6 to 7 சாப்பிட்றோம்னா நிறைய பசிக்கிறா கிரீன் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி குடிங்க. நிறைய தண்ணி குடிங்க. வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க. வேற ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா காலையில இருந்து அப்புறம் பண்ணதுக்கான பிரயோஜனம் இருக்காது. இன்னைக்கு டேவை நான் சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு நல்லா பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமை 10 மிக்க நன்றி. பாய்.